வணக்கம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானுக்குரியது. சூரியன் மீனத்தில் இருக்கிறார், விரைவிலே மேஷத்திற்கு வருவார். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? ராம நவமி, அதனால் ராமனை வழிபட வேண்டியது முக்கியம். என்ன பண்ணுறதுங்கிறத சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, பதட்டம், தடுமாற்றம், உங்கள் பிறவி பலவீனம் அதிகமாக இருக்கிறது. கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ஜனகரே போற்றி, ஜனகரே போற்றி, கௌசல்யா போற்றி, கைகேயி போற்றி, சுமத்திரையே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகாண்டம் கம்பராமாயணத்தில் ஒரு பகுதி, ராமன் பிறப்பு படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், நஷ்டம் தடுக்கப்படும். ஆமாம், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. இந்த மந்திரங்கள் முக்கியம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். உங்கள் பிறவி பலம், தைரியம் ஜெயிக்கும். கிருத்திகையிலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஏன் உங்கள் மேலே திருஷ்டி ஏகப்பட்டது இருக்கு. ஓம் வசிஷ்டரே போற்றி, விஸ்வாமித்திரரே போற்றி, சபரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ஜனகரே போற்றி, ஜனகரே போற்றி, கௌசல்யா போற்றி, கைகேயி போற்றி, சுமத்திரையே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகாண்டம் கம்பராமாயணத்தில் ஒரு பகுதி, ராமன் பிறப்பு படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், நஷ்டம் தடுக்கப்படும். ஆமாம், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. இந்த மந்திரங்கள் முக்கியம். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ஜனகரே போற்றி, ஜனகரே போற்றி, கௌசல்யா போற்றி, கைகேயி போற்றி, சுமத்திரையே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகாண்டம் கம்பராமாயணத்தில் ஒரு பகுதி, ராமன் பிறப்பு படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி தடுக்கப்படும், நஷ்டம் தடுக்கப்படும். ஆமாம், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. இந்த மந்திரங்கள் முக்கியம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், கலக்கிறீங்க. சூரியனுக்கு 3 நட்சத்திரக்காரர்களும் தீபம் காட்டணும். பிரமாதமான முன்னேற்றம். அனுகூலமான எண் 5, 7, வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள். தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஏன் உங்க மேல திருஷ்டி ஏகப்பட்டது இருக்கு. ஓம் வசிஷ்டரே போற்றி, விஸ்வாமித்திரரே போற்றி, சபரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம் அதிகம். தேவையற்ற பேச்சு அதிகம். நிதானம். உத்தரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டணும். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் ராமனே போற்றி, லக்ஷ்மணனே போற்றி, பரதனே போற்றி, சத்ருகனனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆமாம். பாலகாண்டம் ராமாயணத்தினோட முதல் பகுதி, ராமன் பிறப்பு பற்றி படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு பசியாதுங்க. சிக்கனம், சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக மாட்டீங்க, உறுதி. துலாராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பரான நாள். வீண் கவலை இல்லை, வீண் செலவில்லை. வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 3, வடக்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள்.
தயவு செய்து மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க. ஏன் உங்க மேல திருஷ்டி ஏகப்பட்டது இருக்கு. ஓம் வசிஷ்டரே போற்றி, விசுவாமித்திரரே போற்றி, சபரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு. காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வெற்றியை தரும். நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 6, வடக்கு, கிழக்கு, சிவப்பு, வெள்ளை. மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விட்டா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஓம் ஓம் சீதா பிராட்டியே போற்றி, கம்பரே போற்றி, வால்மீகியே போற்றி, துளசிதாசரே போற்றி, அஞ்சனாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் அல்லது சுஜாதாவினுடைய ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஆம், வழிபாடு பண்ணுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யல. சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. ஜாக்கிரதை, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அனுகூலமான எண்ணு கிடையாது சொல்லிட்டோம். காலையில சூரியனுக்கு, ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிருங்க. மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் ராமனே போற்றி, லக்ஷ்மணனே போற்றி, பரதனே போற்றி, சத்ருக்கணனே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆமா, பாலகாண்டம் ராமாயணத்தினோட முதல் பகுதி. ராமன் பிறப்பு பத்தி படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு, பசுமாட்டுக்கு பசியாதுங்க. சிக்கனம், சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக மாட்டீங்க. உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். 3 நட்சத்திரத்துக்கும் உள்ள பிறவி பலம், தைரியம், அது ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, சிவப்பு, பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விட்டா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஓம் ஓம் சீதா பிராட்டியே போற்றி, கம்பரே போற்றி, வால்மீகியே போற்றி, துளசிதாசரே போற்றி, அஞ்சனாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் அல்லது சுஜாதாவினுடைய ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஆம், வழிபாடு பண்ணுங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்கு. சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 2, வடக்கு, கிழக்கு, சிவப்பு, மஞ்சள். மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விட்டா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஓம் ஓம் சீதா பிராட்டியே போற்றி, கம்பரே போற்றி, வால்மீகியே போற்றி, துளசிதாசரே போற்றி, அஞ்சனாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் அல்லது சுஜாதாவினுடைய ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஆம், வழிபாடு பண்ணுங்க. மீன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. சந்தோஷம், உயர்வு உண்டு, வெற்றி உண்டு. நல்லது. அனுகூலமான எண் 4, 7, தெற்கு, மேற்கு, சிவப்பு, வெள்ளை. மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விட்டா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். ஓம் ஓம் சீதா பிராட்டியே போற்றி, கம்பரே போற்றி, வால்மீகியே போற்றி, துளசிதாசரே போற்றி, அஞ்சனாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு அல்லது பாலகுமாரனுடைய உடையார் அல்லது சுஜாதாவினுடைய ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. ஆம், வழிபாடு பண்ணுங்க. நேயர்களே, இன்று ஸ்ரீராம நவமி, அப்படின்னா ராமன் அவதரித்த தினம். புனர்பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் பிறந்தவர் ராமன். எனவே சூரியனுக்கு, சந்திரனுக்கு, குருவுக்கு தீபம் போடுறது நல்லது. புனர்பூசத்தினுடைய தலைவர் குரு, கடகத்தினுடைய தலைவர் சந்திரன், சூரியன் நவகிரகங்களுக்கு தலைவர். ஆமாம், இந்த வழிபாட்டை செய்யுங்க. கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி பாலகாண்டம், ராமன் பிறப்பை படித்து பாருங்க. ஜனகன்னா யாரு, கௌசல்யா யாரு,
சுபத்திரை யாரு, கைகேயி யாரு, இதெல்லாம் படிச்சு பாருங்க. பரதன் யாரு, சத்ருகணன் யாரு, இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ராமனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ராமன் மாதிரி இருப்பது எளிதல்ல, அப்படி இருந்தார் ஒருவர் என்கிற எண்ண ஓட்டமே நம்முடைய மனதை சுத்தப்படுத்தும். ராமன் மாதிரி இருப்பது எளிதென்றால் எல்லோருமே ராமனாகிவிட வேண்டும். அப்போ ராமனுக்கு என்ன சிறப்பு? அவருக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எல்லாராலையும் செய்ய முடிந்த ஒன்றை ராமன் செய்திருந்தால் ராமனுக்கு சிறப்பில்லை என்பார்கள். எனவே ராமனை பற்றி யோசியுங்கள், நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.